நாங்கள் மிகவும் சுவையான ஒரு மரக்கறி புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். இதை நான் நல்லாவே 3 தண்ணியில் கழுவினதுக்கு அப்புறமாக ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணலாம். அதுக்கு நான் கொத்தமல்லி தழை 1/2 கப் அளவு, புதினா 1/2 கப் அளவு, 3 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன், கூடவே 3 பச்சை மிளகாய். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கிறேன், ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக இதை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைத்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மேசை கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன், ஒரு மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது சூடானதுக்கு அப்புறமாக ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கொள்கிறேன், கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து இதை பொரிய விடலாம். அதிலேயே நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இது வதங்கும் பொழுதே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லாவே வதக்கி விட்டு கொள்ளலாம். இது கூடவே ஒரு 10 உலர் திராட்சை சேர்த்துருக்கிறேன். அந்த ஒரு இனிப்பு புலாவில் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக சின்ன துண்டுகளாக வெட்டிய உருளைக்கிழங்கு 1 சேர்த்துருக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1/4 கப் அளவுக்கு குடைமிளகாய், 1/4 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு தக்காளி, கூடவே 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதில் சேர்க்குற மரக்கறிகள் எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லாவே இதை நாங்கள் வதக்கி விட்டு கொள்ளலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். அப்போ தான் அந்த மரக்கறிகள் எல்லாமே நல்ல வாசனையோடு வதங்கி வரும். இப்போ இதில் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதையும் மரக்கறிகளோடு ஒன்றாக நல்லா வதக்கி கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். இப்போ இது நல்லாவே வதங்கியாச்சு. இந்த மசாலாவினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்க வேணும். இது கூடவே மரக்கறியும் சேர்ந்து நல்லாவே வதங்கிடும். இந்த சமயத்தில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதால 3 கப் அளவுக்கு தண்ணீர் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் ஊற வச்சுருந்த அந்த அரிசியை சேர்த்துக்கொள்ளலாம். 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே நாங்கள் கலந்து விட்டு கொள்ளலாம். இதை 1 நிமிஷம் கூடிய நெருப்பில் நல்ல ஒரு கொதி வர விட்டதுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் நான் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லாவே இந்த ரைஸ் உதிரியாக வெந்தாச்சு. சாதம் உடையாத மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா லைட்டாக கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ சுவையான புலாவ் ரெடியாகியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் என்ன கிரேவி கூட வேணுனாலும் சாப்பிடலாம். இதுக்கு கிரேவியே தேவையில்லை. நான் இன்றைக்கு தயிர் ரைட்டாவோட சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.